அலைந்து திரிந்து கொண்டிருந்த ஒரு பைத்தியக்காரன் மீது இரக்கம் கொண்ட சீடர்கள் அவனை தங்களது மடலாயத்து குருவிடம் அழைத்து சென்றார்கள். குரு சொன்னார், அவனை அப்படியே அந்த ஓரமாக மூலையில் உட்கார விடுங்கள். அவனுக்கு தேவையான உணவு மற்றும் பருகுவதற்கு நீரை அருகில் வையுங்கள். ஆனால் அவனை உண்ணும்படியோ உறங்கும்படியோ யாரும் எதுவும் கூற வேண்டாம். பசித்தால் அவனே எடுத்து சாப்பிடட்டும். அவனுக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம். நீங்கள் யாரும் அவனை கண்டு கொள்ளவும் வேண்டாம் என்றார். அந்த பைத்தியக்காரன் இரவு பகல் பாராமல் பல நாட்கள் மனம் போன போக்கில் கத்தினான். உணவை பாதி சாப்பிட்டும் பாதியை வீசி எறிந்தும் ரகளை செய்தான். சமயத்தில் கற்களை எடுத்து வருவோர் போவோர் மீது வீசினான. என்றாலும் அவனை யாரும் எதற்கும் சட்டை செய்யவில்லை. அவனை யாரும் அங்கு கண்டு கொள்வதும் இல்லை. சீடர்கள் அவரவர் வேலைகளை பார்த்து கொண்டு போய்க் கொண்டே இருந்தனர். நாளடைவில் அந்த பைத்தியக்காரனுக்கு எதிர்வினை ஆற்றுவது சாத்தியமற்று போனது. எதிர்ப்பவர் இல்லாததால் எதிர்வினை ஆற்றுவது இல்லாமலேயே போனது. நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் அமைதியாக குரு முன் வந்த பைத்தியக்காரன், மேன்மை மிக்க குருவே, எனக்கும் தியானம் சொல்லி தருவீர்களா என்று கேட்டான். அதை பார்த்து கொண்டிருந்த சீடர்கள் மனம் போன போக்கில் செயலாற்றிக் கொண்டிருந்த அந்த பைத்தியக்காரன் இப்படி பெட்டி பாம்பாய் அடங்கி போனதை பார்த்து ஆச்சரியத்தில் திகைத்து போனார்கள். இது இன்றும் திபெத்திய புத்த மடலாயங்களில் நடக்கும் சிகிச்சை முறை. எதிர்வினையாற்ற யாரும் இல்லை என்றால், சரி சமமாக பிடி கொடுக்க யாரும் இல்லை என்றால், மனம் அமைதியாகி விடுகிறது, மனிதன் அமைதியாகி விடுகிறான் என்கிறார்கள் திபெத்திய லாமாக்கள். உண்மைதானே? மற்றவர் பார்க்கவில்லை என்றால் மனித சமூகத்தின் பைத்தியகாரத்தனங்கள் மற்றும் ஆபத்தங்கள் வளர்ந்து கொண்டே போகாது. தேவையற்றவைகளுக்கு எதிர்வினை ஆற்றாமல் இருந்து பாருங்கள். அநேக பைத்தியக்காரத்தனங்கள், வீண் சண்டை சச்சரவுகள், மன அழுத்தங்கள் இந்த மனித சமூகத்தை விட்டே ஒழிந்துவிடும். நன்றி தோழர்களே.